மக்களே, அம்மா வந்து இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் மைசூர் பாக்கு செய்வோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அங்கே அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். இப்போ அது லைட்டாக சூடாகிட்டு இப்போ இந்த மாவை போட்டு லைட்டாக வறுக்கணும். கருக விட்டுறக்கூடாது. தீ வந்து குறைவாக எரியட்டும். ரொம்ப கூடுதலாக வைக்க வேண்டாம். லேசாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப கருவை விட வேண்டாம். இந்த அளவுக்கே வறுத்தா போதும். இப்போ இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் இதை சலிக்கணும். நம்ம கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இந்த கடலை மாவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடக்கும். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சலித்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சீனி போட்டுக்கிடுவோம். நமக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 1.5 கப்பு போட்டுக்கலாம். மைசூர் பாக்குங்கிறதுனால ஒரு 1.5 கப்பு போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மாவுனா 1.5 கப்பு. எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கமோ இப்போ ஒரு 1.5 கப்பு தண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு 1.5 கப்பு. இது அரை கம்பி பதம் வரணும். கொதிக்கட்டும். 1க்கு 2. ஒரு கப்பு மாவுனா 2 கப்பு சீனி போட்டுட்டேன். ஏன்னா 1.5 கப்பு சிலவங்களுக்கு இனிப்பு காணாமல் இருக்கலாம். அதனால் 1க்கு 2 மைசூர் பாக்கு கண்டிப்பாக போடணும். போட்டாச்சு. இப்போ அது வந்து ஒரு அரை கம்பி பதம் வரட்டும். இப்போ இந்த மாவை சலிச்சு வச்சுருக்கேன், கடலை மாவை. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கலக்கிக்கிடணும். தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் தவிர வேறு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். வாசனை நல்லா கலக்கி எடுத்துக்கிடணும். இதை நெய்யும் கொஞ்சம் நம்ம அதுக்கப்புறம் நெய் போடணும். இதை கலக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நல்ல பாகு வந்து அரை கம்பி பதம் வந்துட்டு போதும். இப்போ இந்த பாகு போதும். நம்ம தீயை வந்து குறைச்சிக்கிடுவோம். இப்படி குறைச்சிக்கிடுவோம். இப்போ இங்கே கலக்கி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றிடணும். அதில் இப்போ தீயை குறைச்சிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் கிண்டிக்கிட்டே இருக்கோம். கட்டி தட்டுத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கட்டியெல்லாம் இறுகி வரும்போது உடச்சி விட்டுக்கணும். இப்போ அப்படி கொஞ்சம் கெட்டியாவது வரைக்கும் நம்ம இறுகிட்டே இருக்கணும். கெட்டி ஆகும்போது தான் கொஞ்சம் நெய் போடணும். இப்போ கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கிடுவோம். அது கூட அரைச்சி சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சோல பால் ஊற்றி இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். போதும். இந்த பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். பால் ஊற்றி இதையும் இதோட ஊற்றிக்கிடுவோம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். முந்திரி மைசூர் பாக்கு. இப்போ கொஞ்சம் கெட்டியாகிட்டு இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிடுவோம். இன்னும் கிண்டி விட்டுக்கிடுவோம். அவ்வளோ எண்ணெய் தந்து இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். ஒரு 2-3 திருப்பா நம்ம நெய் போடணும். இப்போ 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் தூக்கி நம்ம ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு வந்துட்டு போதும். பாருங்கள், இது நல்லா கெட்டியாகணும். இப்போ எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கிட்டோம். இது இப்போ நல்லா உரையும். கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். மக்களே, மைசூர் பாக்கு நல்லா செட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம்.
இங்கே பாருங்கள் மக்களே, நல்ல மாதிரி வந்துட்டு மைசூர் பாக்கு சூப்பராக வந்துட்டு இப்போ எல்லாமே நம்ம எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணிட்டேன் எல்லாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மக்களே. இப்போ வந்து பாதாம் முந்திரி மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு பீஸ் தான் கரெக்டாக போட தெரியலை. பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மக்களே. பாதாம் முந்திரி மைசூர் பாக்கு அம்மா ரெடி பண்ணிட்டேன். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.